மனித வாழ்க்கையில் மெய்யான மாற்றம் எப்படி வருகிறது என்றால் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அல்லேலூயா. If any man, அவன் இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், படியாதவரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருக்கலாம். Any man, if anyone be in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அடுத்த இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இது தேவனுடைய செயல். மனித வாழ்க்கையில் மெய்யான மாற்றம், ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் in the human life is the act of God. அது அவனால் உண்டாவதில்லை, அது தேவனால் உண்டாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Outward inward change take place in a man who join with Christ, be in Christ. கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளான வாழ்க்கை மாறுகிறது. வெளிப்படையான உள்ளான வாழ்க்கையின் மாற்றம் முதல், இரண்டாவது புறம்பான வாழ்க்கையும் என்ன செய்து சொல்லுங்க, மாறுகிறது. வசனம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம், all old things are passed away from the man. A new life is born within the man who be in Christ. கிறிஸ்துவில் இருக்கிறவனுக்கு பழையவெல்லாம் ஓடி போகும். பழையவை துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால், கிறிஸ்துவுக்குள் ஜாயின் பண்ணி விட்டால், அது அவனை விட்டு என்ன செய்யுமா, ஓடி போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டு இந்த வசனத்திலே இந்த மாற்றத்தை ஆங்கிலத்தில் வாசி, behold என்று சொல், இதோ என்ற ஒரு வார்த்தை சொல்ல. இந்த மாற்றம் என்பது ஆச்சரியமான மாற்றம். behold, ஸ்தோத்திரம் என்று சொல். this is a remarkable change in the man. அல்லேலூயா. பழைய திங்ஸ் என்று சொல்லும்போது, பழையவைகள் என்பது ஸ்தோத்திரம் ஆடினரி மனிதனுடைய பழையது என்று சொல்லும்போது, ஆதாமுடைய மனிதன், ஆதாமின் சந்ததியில் சேர்ந்தவனுடைய அந்த பழைய சுவாபங்கள், பழைய மனிதன் என்பது ஓல்டு மேன் ரெஃபர் த ஆடாம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஆதாமின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆடாம் இஸ் த ஹெட் ஆஃப் த ஓல்டு கிரியேஷன். கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த நியூ கிரியேஷன். விசேஷமாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவனுடைய பழைய சுவாபங்கள், பழைய குணங்கள் மாறுகிறது. ஸ்தோத்திரமுடைய லீனேஜ்ஷிப், அதாவது அந்த வம்ச வரலாறே மாற்றி எழுதப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கொலோசையர் 1 அதிகாரம் 13 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிங்க.
இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆதாமின் சந்ததி, ஆடாம் lineage is in fallen stage. ஆதாமின் சந்ததி ஒரு வீழ்ச்சி அடைந்த fallen lineage. குறிப்பாக விழுந்து போன ஒரு தன்மை சாத்தானின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறது. பட் கிறிஸ்து அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவனை விடுவித்து, தேவன் விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் ப்ரமோட் பண்ணி தேவனுடைய அன்புக்குள் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பினாலே ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நாம புதிய சிருஷ்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். இது ஆண்டவருடைய செயல். இது நம்மை நாமே மாற்றிக்கொண்ட அனுபவம் அல்ல. நாம் அதை வேதத்தில் வாசிக்கும் போது பாவியாய் ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது யாரு? யார் சொல்லுங்க? நம்ம ரோமருக்கு நிறுவம் God alone justify the ungodly. அவபக்தி உள்ளவர்களை, பாவியாகிய மனிதர்களை நீதிமான்களாக மாற்றுகிறது மார்க்கம் அல்ல, போதனை அல்ல, தேவன் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Praise God. A sinner cannot make him a righteous by any way. பாவியாய் ஒரு மனிதன் தன்னைத்தானே தன் கிரியையினால தன்னைத்தானே என்ன செய்ய முடியாது. அப்படி என்றால் எல்லாருமே மாற்றலாம், மாற்ற முடியாது. பாவியாகிய மனிதன் தன்னை நீதிமானாக்க முடியாது. நீதிமானாக நடிக்கலாம், நீதிமானாக காண்பிக்க முயற்சிக்கலாம். ஆனா மனிதன் தன்னைத்தான் என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. தேவன் ஒருவர்தான் பாவியாகிய ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுகிறவர். அதுக்கு 2 எக்ஸாம்பிளை சொல்லி அடுத்த கருத்துக்குள் வர விரும்புகிறேன். எரிகோ பட்டணத்திலே சகேயு என்ற ஒரு டாக்ஸ் கலெக்டர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு அந்த பட்டணத்துக்கு வந்தார். அந்த மனுஷனை குறித்து வேதம் அந்த தேசத்தின் மக்கள் என்ன எப்படி எண்ணி இருந்தார்கள்? இவர் பாவியாகிய மனுஷன், பாவியாகிய சகை வீட்டில் தங்க போகிறாரே என்று சொல்லி அந்த சகைவை குறித்து அவர்கள் எப்படி சொன்னார்கள்? பாவியாகிய மனிதன். அல்லேலூயா. எரிகோ பட்டணத்தில் இருந்த அந்த கஸ்டம்ஸ் ஆபீஸில் அவன்தான் ஸ்தோத்திரம் தலைவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகையு என்று சொன்னால் ரைச்சுவஸ் ஒன். சகையு என்ற பெயர் வேதாகமத்தில் அந்த ஒரு பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சகையு என்ற வார்த்தைக்கு நீதிமான் என்று அர்த்தம். ஆனால் அவனுடைய பெயருக்கு ஏற்றபடி அவன் என்ன செய்யல, வாழவில்லை. குறிப்பாக அவனை அந்த பட்டணத்தின் மக்கள் வெறுக்க காரணம் என்ன? தன் சொந்த ஜனத்தினிடத்தில் ஆயம் வசூல் பண்ணி ரோமர்களுக்கு கொடுக்கிறவன். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கொடுக்கப்பட வேண்டிய டாக்ஸை விட அதிகமாய் ஆயக்காரர்கள் நாட்களில் வாங்கினார்கள். சகைவை குறித்து கூட அப்படி அவர்கள் எண்ணி இருந்தார்கள். இப்பொழுது இயேசு அவனை சந்திக்கிறார், அல்லது இயேசு அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. சந்தித்த மாத்திரத்திலே அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்ததை பார்க்கிறோம். His life was totally changed. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். Praise God. ஆண்டவர் இந்த இடத்திலே அவனை சந்திக்கையில் அவன்
இந்த வாக்குறுதியை கொடுத்ததினால் அவனுக்கு மாற்றம் வரவில்லை, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததினால் தான் இந்த அறிக்கையை அவன் கொடுக்கிறான். கிறிஸ்துவின் பிரசன்னம், கிறிஸ்துவை அவன் சந்தித்த மாத்திரத்திலே அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. யூத பிரமாணத்தின்படி ஒருவன் வாலண்டியராக தன் தவறை ஒத்துக்கொண்டால் தான் செய்த தவறுகளோடு கூட 5இல் ஒரு பகுதி, அதாவது 100 ரூபாய் திருடி விட்டால் 120 ரூபாய் பிளஸ் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துதல், இப்படிதான் செய்ய வேண்டும். ஆனால் இவன் தன் ஆஸ்திகளில் பாதிகளை செலுத்துகிறேன். யாரிடத்திலும் நான் அநியாயமாய் வாங்கிறது உண்டானால் அதை நாலத்தனையாக என்ன செய்றேன், திரும்ப செலுத்துகிறேன். 100 ரூபாய் வாங்கினா 400 ரூபாய் சேர்த்து 500 ரூபாய் கொடுக்கிறேன். சோ இவனுக்குள்ளே இந்த மாற்றங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாத்திரத்தில் அவனுக்கு இந்த மாற்றம் வந்தது. அல்லேலூயா. இயேசு ஒருவர்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்க்கை ஸ்டைல் அல்ல, கிறிஸ்து ஒரு மனிதனை வாழ்க்கையை மாற்றுகிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.